ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெவுரு இருக்குது பார்த்தீங்களா, 1/4 கிலோ கெவுரு வச்சுருக்கா. அதில் 2 வகை ஸ்வீட் செய்ய போகிறேன். ஒன்று உருண்டை, ஒன்று வந்து அல்வா மாதிரி செய்ய போகிறோம். அல்வா மாதிரி செய்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கெவுரை எடுத்து நல்ல தண்ணியில் கழுவ போகிறோம். அது கொஞ்சம் நல்ல தண்ணி பிடிக்கிறோம். பிடிச்சி நல்லா கழுவினா மண் இருக்கும், அதெல்லாம் க்ளீனாக போகணும். இப்போ நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு கழுவணும். அந்த மண் வந்துடும். அதை அப்படியே அரித்து இந்த ஒரு துணி இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம முளைக்கட்டெல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, இந்த ரேஷன் துணியில் போட்டு வாட்டர் பாத்திரம் அடியில் இருக்குது பாருங்கள், இதில் வச்சிடணும். எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள், அப்படியே கலரை பாருங்கள். இதுக்காக தான் இதை க்ளீனாக அரிக்கணும். நம்ம இந்த பாருங்கள் எடுக்கிறா பாருங்கள் என் மகா. இந்த மண் நம்ம முன்னாடி சோறு அரிசி அரிப்பதில்ல, கல்லெல்லாம் எடுத்து அது மாதிரியே அரிக்கணும். அது மாதிரி வச்சு இதை இப்படி போடணும். இப்போலாம் யார் இப்படி செய்கிறதே கிடையாது. இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக செய்கிறா பாருங்கள். அவ்வளோதான். இதில் ஓட்ட பாத்திரத்தில் துணி வச்சு போடணும். இது வடிஞ்சோடனே போய் வெயிலில் காய வச்சுருவோம். இன்றைக்கி காலையில் போய் காய வச்சா மதியானம் நல்லா காஞ்சிரும் அந்த அடிக்கிற வெயிலுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா பலகாரம் செய்வோம். ஓகேவா? இந்த ராகி இன்னும் வெயிலேருந்து எடுத்து வந்துட்டோம், நல்லா காஞ்சிருச்சு. இன்னும் நம்ம செஞ்சிட வேண்டியதான். ஒரு நைட் ஃபுல்லாக ஊறி இருக்குது நல்லா. இதை நம்ம வந்து அப்படியே அரைச்சி பால் எடுத்துருவோம். கேழ்வரகை இதெல்லாம் க்ளீனாக எடுத்துடணும். கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது, வேணால் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு. இந்த பாருங்க, அவ்வளோதான். இன்னும் அரைச்சிடுவோம். நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். இந்த பாருங்க, நைஸாக அரைச்சாச்சு. இனிமேல் நம்ம இந்த கிண்ணத்தில் ஒரு துணியை போட்டு வடிச்சிடுவோம். நம்ம இதை காய வச்சோம்ல, போய் முரசில் வச்சு அதே துணியை போட்டே வடிச்சிடுவோம். ரேஷன் துணி தான் நல்லா கழுவி இதுக்கு தான் வச்சுருக்கேன். பாருங்க, இந்த துணியில் தான் வடிக்க போகிறேன். இந்த பாருங்க எல்லாம் ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இன்னமும் அப்படியே புளிஞ்சு எடுக்கணும். தண்ணி கீழே வந்துடும் அழகாக. இங்கே பாருங்கள் துணி பார்த்தீங்களா, இந்த பாருங்கள் பால் அழகாக வந்துடுது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் பால். இன்னும் புழிஞ்சிட்டு அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்களா, நல்லா புழிஞ்சிருக்கேன். இதில் சுற்றினாலே நல்லா அழகாக பால் வந்துடும் அப்படியே. அவ்வளோதான். அது நம்ம ஒரு சின்ன கிணத்துக்கு தான் எடுத்து ஊற வச்சுருக்கோம். இது அதே கிணத்துக்கு இது வந்துடும் பாருங்கள். இப்போ அதோடைய சக்கை ஒன்றுத்துக்கு ஆகாது. இப்போ ஒன்றுமே இல்லை, பிசுறு மாதிரி இருக்குது. பால் எடுத்தாச்சு. நல்ல கேழ்வரகு பால் எடுத்துட்டோம். இப்போ தேங்காவையும் அதே ஒரு கப்புக்கு எடுத்து அரைச்சி பால் எடுத்துடணும். எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு தான் செய்யணும். தேங்காய் பாலும் வடிச்சுட்டு அந்த பாருங்க, அதே கிணத்துக்கு தேங்காய் பால். பார்த்திங்களா, கேழ்வரகு மாவு தண்ணி அதில் இருக்குது, நம்ம வடித்தது அரைச்சி இது இருக்குது. இனிமேல் அதை ஊற்றி கிண்டணும். இதிலே வந்து ஏலக்காய் பொடியை நம்ம போட்டுருவோம். ஓமமும் அதிலே போட்டு வச்சுருக்க சொல்லியிருக்கேன். ரெண்டும் காட்டுறேன். கடாய் வச்சாச்சு. நம்ம இந்த 2 பாலையும் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். அதை அப்படியே ஊற்றணும். சிம்லேயே தான் கிண்டணும். கிண்டும் போது பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க அல்வா. நீங்கள் நட்ஸெல்லாம் வேணால் கூட போடலாம். நான் நட்ஸெல்லாம் சேர்க்கலாம், வேணான்ட்டு அப்ளைக்கு. இதில் வெள்ளத்தை சும்மா தண்ணி ஊற்றி இந்த மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு. அப்படியே நம்ம ஊற்றணும். கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் திக்காக ஆகிற மாதிரி இருக்குது பாருங்க. கிண்டும் போதே அதை அப்படியே கிண்டி பார்ப்போம். வேறு எதுவுமே நான் ஊற்றலை. பொறுமையாக கிண்டி பார்த்தா அல்வா பழத்துக்கு அப்படியே வந்துடும். பொறுமையாக சிம்மில் வச்சே கிண்டுவோம். கட்டியாக வருது பாருங்க அப்படியே. அது நமக்கு அல்வா பார்த்துக்கு அப்படியே வரும். சிம்மிலே வச்சு கிண்ட பாருங்க. கட்டியாக மாறிடுச்சு அந்த பால். அது இன்னும் நல்லா சுருண்டி வரும்போது வெள்ளைப்பாகை ஊற்றுவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், வேகணும் பொறுமையாக. கெவுரு பால் பார்த்திங்கன்னா, கெவுரு நல்லா வேகணும். வெந்து நம்ம தேங்காய் பழம் ஊற்றிருக்கோன்னா அப்படியே சிம்லேயே தான் வச்சுருக்கேன், ஹைலே வைக்கலை. கை விடாமல் அப்படியே கிட்டிகிட்டே இருங்க. பாருங்க, கொஞ்சம் முக்காப்பாக தான் வந்துருச்சு. இனிமேல் வெள்ளத்தை அப்படியே ஊற்றுவோம் கொஞ்சமாக. ஏன்னா இந்த வெள்ளம் ரொம்ப இனிப்பாக இருக்குன்றது, அதனால் அளவு கொஞ்சமாக பார்த்து தான் ஊற்றணும். ஊற்றுறேன், மேல்டாப்பாக தான் ஊற்றுறேன். அவ்வளோதான். வேணுன்னா ஊற்றிக்கலாம். அப்படியே கிண்டுவோம். கிண்டிட்டு ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருவோம் இதை ஊற்றுறதுக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு அழகாக கொடுத்தா நல்லா கேக் மாதிரியும் இருக்கும். நல்லா குழக்குன்னு சாப்பிடுங்க, அழகாக சாப்பிடுங்க விரும்பி. ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லை உங்களுக்கு கெவுருலாம். நம்ம சும்மா கரைச்சி கொடுத்தா பிள்ளைகள் சாப்பிட இந்த காலத்து பசங்க. இப்படி தான் எதாவது செய்யணும் பிள்ளைங்களுக்கு. இது லைட்டாக டேஸ்ட்டு பார்த்தேன். அப்படியே நம்ம சாக்லேட் ஃப்ளேவர் வருதுங்க. டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. நம்ம 5 ஸ்டாரு எல்லாம் பெரிய சாக்லேட்டுங்க டேஸ்ட்டு வருது. பிள்ளைங்க விரும்பி கண்டிப்பாக சாப்பிடுவோம். நல்ல டேஸ்ட்டு.
இந்த தேங்காய் பழம் கெவுரு பழம் அப்படியே கிண்டுவோம் கைப்படாமல். நீங்கள் இந்த பக்குவத்தில் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றுனாலும் ஊற்றுங்க. எனக்கு நெய் வேண்டாம். ஏலக்காய் சுக்கு எல்லாம் நுணுக்கி வச்சுருக்கேன். அதை நான் மட்டும் போட்டுறேன். ஒரு பிஞ்சு போட்டுறேன். இதில் எல்லாம் நட்ஸு எல்லாமே போடலாம். இவ எதுவுமே வேண்டாம் மம்மி அப்படியே கொடுங்க பிள்ளைக்கு ஸ்ட்ரென்த்து, அவன் பாட்டி சாப்பிடுவான், அந்த நட்ஸ்லாம் இருந்தால் அதை கடிச்சு வேஸ்ட் பண்ணுவான் அப்படின்னா. சரி, அதனால் அப்படியே கிண்டுறேன். இதில் நெய் தடவி லைட்டாக வச்சுக்கணும். தட்டில் நடுவை தான் ஊற்ற போகிறோம். லைட்டாக சூடு பண்ணால் உருகிடுச்சு. நல்லா நம்ம தடவை வேண்டாம் கையிலலாம். இந்த இது போட்டால் க்ளீன் ஆகிடும். இது கிண்டிக்கிட்டே இருக்குது. இன்னும் வரல. ஏன்னா இந்த ஸ்லோவிலே தான் செய்கிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு கெட்டே போகாது. அப்படியே வச்சு கொடுக்கலாம். நான் டெய்லி ஒன்று செய்கிறதுக்காக அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்கிறேன். சின்ன பையனுக்கு ஒரே இதாக கொடுத்தா வச்சிடும். இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று கொடுத்தா அதுவும் விரும்பி சாப்பிட பாட்டி கொடுக்குறாங்கன்னு. இந்த பாருங்க கலரும் அழகாக மாறிடுச்சு. நல்லா திரண்டி வருது. இனிமேல் நம்ம ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுருவோம். நம்ம ஒன்றுமே அதை தொந்தரவே பண்ண தேவையில்ல. அது கட்டியாக வந்தோடனே நம்ம வெட்ட வேண்டியதான். அப்படியே அந்த அல்வா மாதிரி வந்துடும். வந்து பார்த்திங்களா எப்படி இருக்குது பண்ணுறது. இன்னும் அப்படியே ஊற்றிட வேண்டியது. எந்த பதமும் இதுக்கு தேவையில்லை. ஊற்றிடுவோமா அவ்வளோதான். இது சூப்பராக முடிஞ்சிச்சு. அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வெட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த ராகி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு 1/4 மணி நேரம் வச்சோம் இல்லை. இப்போ அப்படியே அதை வாழை இலையில் போட போகிறா பாருங்க. அவள் அப்படியே கட் பண்ணலாம். ஆனால் அவள் போட்டு நான் கட் பண்ணிடுறேன்னா அது நல்லா பிள்ளைங்களுக்கு கால்சியம் சத்து வேறு. பிள்ளைங்களுக்கு கால்சியம் சத்து நல்லா இரும்பு சத்து எல்லாம் கால் பலம் கொடுக்கும். இப்போ கட் பண்ணுவா பாருங்க. என்ன அழகாக கட் பண்ண அப்படியே பிள்ளைங்களுக்கு கையில் கொடுத்துடலாம். நம்ம எடுத்து ஜெல்லி மாதிரி இருக்கா. அதுங்க அழகாக விரும்பி சாப்பிட்றோம். எடுத்து உடனே பிள்ளைங்க சூப்பராக. நடக்காத பிள்ளைங்க கூட இந்த 10 மாதத்துல கொடுத்துருங்க. இதை செஞ்சு பிள்ளைங்க எவ்வளோ அழகாக நடக்குது பாருங்கள் பலம் கொண்டு. இதை எல்லாருமே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரென்த்து. எல்லோரும் விரும்பி சாப்பிடலாம். பெரியவங்க சின்னவங்க நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் கால்சியம் வேணும்ல. முட்டி எலும்பு தேயுது, முதுகு வலிக்குதுன்னு சொல்கிறோம் எல்லாம். இதை பாருங்கள் நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அவள் செஞ்சுருக்கா ஏம்மா. இதை பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்க. அழகாக சும்மா பார்க்கவே அழகாக இருக்குது. ஜெல்லி மாரி. நான் சாப்பிட்றேன் இருங்க. எம்மா என்ன டேஸ்ட்டுங்க. அழுது டேஸ்ட்டு. இன்னும் ஒன்று எடுத்துக்கிறேம்மா. இந்த பாருங்க செமையாக இருக்குது. இப்போ அல்வா மாதிரி டேஸ்ட்டு. நல்லா நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் தேங்காய் பால் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா மெத்துன்னு இருக்குது பாருங்கள். கேழ்வரகும் அந்த தேங்காய் பாலும் கேழ்வரகும் தானே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க. அவள் காட்டுறா பாருங்க. இந்த மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.